வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் எக்ஸாம் டைம் பற்றி, எக்ஸாம் ஃபியர் பற்றி, எக்ஸாம் ஃபீவர் பற்றி நிறைய பதிவுகள், குழந்தைங்களோட இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில குறிப்புகள்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம் டைமில் முதல்ல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரம் படிப்பதற்கு உகந்த நேரம். அதே நேரத்தில் அதிகாலை தான் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாமல், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சில பீக் ஹவர்ஸ் இருக்கும். அதாவது அவங்க ரொம்ப அதிகமாக சுறுசுறுப்போடு இருக்கிற நேரங்கள்னு சொல்லலாம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறதுக்கு வகை செய்து கொடுங்க. ஏன்னா நைட்டில் சில குழந்தைங்க நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்துச்சி 10 மணிலேருந்து படிப்பாங்க. அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு மறுபடியும் படுத்து தூங்குவாங்க. இந்த மாதிரி சில குழந்தைகள் பழகியிருந்தால் இந்த நேரத்தில் அதில் மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்படி காலையில் தான் நீ எழுந்திரிச்சு படிக்கணும்லாம் கண்டிஷன்லாம் போடாதீங்க. மணிக்கணக்காக தொடர்ந்து படிக்காதீங்க. ரொம்ப அவசரகதராக உட்காந்து படிக்காமல் நடுவில் 40 நிமிஷத்துக்கு ஒருத்தட ஒரு பிரேக் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அந்த பிரேக்கில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே ஒரு வாக், ரெஸ்ட் ரூம் போகிறது, கொஞ்சம் டீப் பிரீத் எடுக்கிறது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரீட்சைக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குதுன்னு சொல்லி பரபரப்பும் ஆகக்கூடாது. ஐயோ 1 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லி பயப்படவும் கூடாது. 1 மாதம் இருக்குதுல்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அலட்சியம்ங்கிறத ஒரு ரொம்ப நாள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து, ஒரு 20 நாள் இருக்குது படிச்சுக்கலாம்னு சொல்லி, இன்னும் 20 நாள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி, இன்னும் ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 20 நாளில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னா 60 மணி நேரம் ஆகுது. 60 மணி நேரம்னா அதை நாள் கணக்காக மாற்றினோம்னா 2.5 நாள் தான் உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த 2.5 நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானிங்கிறது ப்ராப்பராக அமையணும். படிக்கும்போது படிக்கிற இடத்துல கவனம் சிதைவுங்கிறது இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக டிவி, டேபு, மொபைலுங்கிற விஷயங்கள்லாம் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துங்க. படிக்கிற டேபிளில் இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் கட்டுக்கோப்பாக படித்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்கங்கிறத உணருங்க. இந்த நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காமிக்கணும். மற்ற நேரத்தில் இருக்கிறதோட இந்த நேரங்களில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. மைண்ட் மேப்பிங் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது சின்ன சின்ன டிட்பிட்ஸ் குறிப்புகளாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை நினைவுபடுத்தி கொண்டு படிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழனை பற்றி படிக்கிறோம்னு வச்சுக்கிட்டோம்னா, ராஜராஜ சோழனோட அப்பா பேர் என்ன, அவர் பிறந்தது மறைந்தது எந்த வருடங்களில் அவர் ஆட்சி கட்டலில் வந்தார், எந்த வருடங்களில் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார், எந்த வருடங்களில் ஸ்ரீலங்கா மேலே போர் தொடுத்தார்னு சொல்லி சின்னதாக பிட்டாக எழுதி வச்சுட்டு அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா மீதி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அது கூட ஜாயின் பண்ணி கோர்வையாக ஒரு ஆன்சர் எழுதக்கூடிய தன்மை உருவாகும். இது கெமிஸ்ட்ரிக்கும் பொருந்தும், ஃபிசிக்ஸுக்கும் பொருந்துங்க. இந்த மாதிரி சில கஷ்டமான விஷயங்களை நம்ம மைண்ட் மேப்பிங் மெத்தடில் படிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஈஸியாக படித்து முடிக்கலாம். இதே போல் பிக்சரைஸ் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தவளையை பற்றி, ஒரு பயாலஜியில் தவளையை பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க.
ஒரு ஒயிட் பேப்பரில் தவளை மாதிரி உங்களுக்கு ரஃப்பாக ஒன்று வரைஞ்சிட்டு அந்த தவளையோட இருதயம் அது எப்படி துடிக்குது, அதோட வென்ட்ரிக்கல் எப்படி செயல்படுதுங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பேப்பரில் சின்ன சின்னதாக எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறது பிக்சரைஸ்டு ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிக்கிறது ஆழமாக மனசில் பதிஞ்சிடும். ஜஸ்ட் தவக்குழியோட படம் மனசில் வந்தால் போதும், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீகலெக்ட் ஆகுங்கிறது ஒரு மெமரி டெக்னிக். அதே போல் நீங்கள் படிக்கிறதுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் இடம் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும். சவுண்ட் பொல்யூஷன் இல்லாத இடங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ யூடியூபுக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சில ஆடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு 3 கிலோ பூண்டுங்கிற சவுண்ட்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் தவிர்த்துட்டு நல்ல இடங்களில் உட்காந்து படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். படிக்கிறதுக்கு முன்னாடி நான்வெஜ் ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ கண்டிப்பாக குடிக்காதீங்க. அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். சுத்தமான சைவ உணவுகள், முக்கியமாக எளிமையான உணவுகள், உடல்நலத்துக்கு ஊறுவிக்காத, கஷ்டம் கொடுக்காத, டைஜஷனுக்காக எனர்ஜியை அதிகம் எடுத்துக்கொள்ளாத உணவுகளை மட்டும் இந்த எக்ஸாம் பீரியட்ஸ்லனாலும் உபயோகப்படுத்துங்க. இந்த எக்ஸாம் டைமில் முக்கியமாக குழந்தைங்க பண்ணுறதும் அப்பா அம்மாக்கள் பண்ணக்கூடிய தவறு, படி 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 என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது, பசங்களும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குகிற நேரத்தை ரொம்ப குறைச்சிக்கிறது. இது கண்டிப்பாக மிகப்பெரிய தவறு. 6 மணி நேரம் குறைந்தபட்சம், கண்டிப்பாக 8 மணி நேரம், அதில் அட்லீஸ்ட் 6 மணி நேரம் நீங்கள் தூங்கலைன்னா மறுநாள் எக்ஸாமில் நீங்கள் டெலிவரி கொடுக்கறது, உங்கள் பேப்பரில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுங்கிறது முழுமையாக இருக்காதுங்கிறத உணருங்க. ஏன்னா ஒரு அமைதியான தூக்கம் கொடுக்காத அந்த மூளை சுறுசுறுப்பாக எங்கவே முடியாதுங்கிறது உண்மை. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் நேரம் கிடைக்கும் போது டீப் பிரீத்திங், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த எக்ஸாம் டைமை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சமாக பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு டைம் டேபிள் பண்ணி இந்த டைமில் இது படிக்கணும், இந்த டைமில் இது, இன்றைக்கி இதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கோல் செட் பண்ணி அந்த சின்ன சின்ன கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது சைக்காலஜிக்கெல்லாம் ரொம்ப பூஸ்ட் ஆவீங்க. அதே போல் குழந்தைங்கள படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்களும் டென்ஷன் ஆகி குழந்தைங்களையும் டென்ஷன் ஆகி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறதோட, முடிஞ்ச அளவுக்கு அவங்க போக்குலேயே போய் அவங்கள என்கரேஜ் பண்ணி, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்களோட ஃப்யூச்சர் பற்றி சொல்லி குழந்தைங்கள படிக்க வைக்கிறது தான் பெற்றோர்களின் கடமை. வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எக்ஸாம் படிக்கக்கூடிய 10th +2 படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் பெற்றோர்களுக்கும், இப்போலாம் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் குழந்தைங்களே வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.